இன்னைக்கு பெரிய ஆக்ட்ரஸா இருக்கக்கூடிய நிறைய பேர் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் எல்லாமே நாம பார்த்த ஒரு சில படங்கள்ல ஓரமா வந்துட்டு போயிருப்பாங்க. அத நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி நமக்கு தெரிஞ்ச ஆக்ட்ரஸ் ஒரு படத்துல ஓரமா வந்துட்டு போன 4 சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, இளைஞர்கள் நிறைய பேருடைய கனவு கனியா இருக்கக்கூடியவங்க தான் காஜல் அகர்வால். இந்திய மொழிகள் அனைத்துலயுமே நடிச்சிட்டாங்க, எல்லா பக்கமும் இட்டும் ஆகிட்டாங்க. அப்படிப்பட்ட காஜல் அகர்வால் 7G ரெயின்போ காலனி படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொன்னவங்களா நம்ப முடியுதா? ஆமாங்க, 2004 7G ரெயின்போ காலனி படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாட்டுல ஒரு கட்ல இங்க ஒரு ப்ளூ கலர் சுடி போட்டு ஒரு பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு இல்லையா? அந்த பாப்பாவை நல்லா உத்து பாருங்க. ஏன்னா அந்த பாப்பா வேற யாருமே இல்ல, அது காஜல் அகர்வால் தாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும். எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க. அந்த படத்துல காஜல் அகர்வால் இருக்காங்க அப்படின்னு சொன்னா செல்வராகவன் அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. ஆனா அந்த படத்துல சின்ன ரோல் அவங்க பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படத்துல குட்டி குட்டி இடத்துல அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினா மாறினாங்க. அதுக்கப்புறம் தான் மகதீரா படம் மூலமா இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகி இப்போ ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸா வலம் வந்துட்டு இருக்காங்க. நம்பர் 2, அட்டகத்தி தினேஷ்ல இருந்து கெத்து தினேஷா மாறி இருக்கக்கூடிய நம்ம தினேஷ் சின்ன சின்ன ரோல் பண்ணி தான் முன்னேறி வந்தார்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படியாக 2006ல ரிலீஸ் ஆன படத்துல அவர் நடிச்சிருக்கான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஜீவா நடிப்புல எஸ்பி ஜனநாதன் இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா லவ் பண்ண பொண்ணு மேல ஆசிட் அடிக்க சொல்லி ஜீவா கிட்ட ஹெல்ப் கேட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர்ல கெத்து தினேஷ் பண்ணியிருப்பாரு. ஒரு 30 செகண்ட் தான் இந்த படத்துல அவருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும். இதுதான் அவருடைய முதல் படம். இதுக்கப்புறம் மௌனகுரு, ஆடுகளம் மாதிரியான படங்கள்ல அவர் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அட்டகத்தி மூலமா ஹீரோவா அறிமுகமாகி இருந்தாரு. நம்பர் 3, அர்ஜுன் தாஸுடைய வாய்ஸ் இப்ப தமிழ்நாடு முழுக்கவே ரொம்ப ஃபேமஸ். ஒரு நல்ல ஆக்டரா வளர்ந்துட்டு வராரு. அவர் ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதாங்க. 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன கோபிச்சந்தின் ஆக்சிஜன் படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அதுவும் முக்கியமான கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு. கோபிச்சந்துடைய தம்பியா நடிச்சிருப்பாரு. அவருக்கு கேன்சர் வந்துரும். கேன்சர் வந்ததால இறந்துருவாரு. அதுக்கு பழிவாங்கறதுக்காக தான் அந்த கதையே ஓடும். சோ முக்கியமான கேரக்டர்ல ஒரு தெலுங்கு படத்துல அர்ஜுன் தாஸ் பண்ணியிருப்பாரு. என்ன அந்த படத்துல அவருடைய வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் டப்பிங் கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் கைதி மூலமா நடிச்சு அவர் ஃபேமஸே ஆகியிருந்தாரு. நம்பர் 4, இது எல்லாருக்குமே தெரியும். சிம்ரன் பிரசாந்த் நடிப்புல 1999ல வெளியான ஜோடி படத்துல சிம்ரனுக்கு ஃப்ரெண்டா த்ரிஷா அவங்க வந்திருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு டைலாக்ஸுமே இருக்கும். சிம்ரனுடைய ஃப்ரெண்டா அந்த படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க முதல்ல நடிச்ச தமிழ் படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மௌனம் பேசியதே படம் மூலமா அவங்க ஹீரோயினா அறிமுகமாகி இருந்தாங்க.